டு ஹாரி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் வரோம். இது வீட்டில் யாரும் பண்ணாதீங்க, டேஞ்சர். நாங்கள் எங்கள் இந்த சைக்கிளை ஒரு ஸ்டெப்ஸ் மேலே ஏற்ற போகிறோம். அது ரொம்ப தூரமாக தான் இருக்கும், பாருங்கள். கைஸ், நாங்கள் இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏற்ற போகிறோம். ஸோ இது வீட்டில் யாரும் பண்ணாதீங்க. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்களா? இல்லைனா யாராச்சும் எங்களோட சொல்ல முடியாது, சொல்லப்போனால் உங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். 1 minute போயிட்டு வந்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உள்ளே போவோம். இப்போ நாங்கள் இது ஏற்ற போகிறோம். நீங்களும் இது கண்ணோட பார்க்கப்படுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையலில் பண்ண முடியல, செகண்ட் ட்ரையலில் போவாங்க. வச்சாலும் ஒத்துக்க முடியாது. நான் தான் இருக்கேன். நாங்கள் நம்ம இது போல் வேறு ஏதாச்சும் கிரியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நான் சைக்கிள் ஒன்று பாட்டிட்டு வரேன். அப்பாப்பா ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் கிரியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சொல்லுங்கள், நானும் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதான்னு தெரில. சரி, ஏதாச்சும் பண்ணுவேன். பேசாமல் ஒரு இது பண்ணுவேன். சொல்ல போனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஜிம்னாஸ்டிக் மாதிரி பேக் சைடு இதுதான் எங்கள் வீட்டு பேக் சைடு கைஸ். பாருங்கள், மொட்டை வெயில் அடிக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம இங்கே தான் இந்த மரத்தில் தான் பண்ண போகிறோம். அதை வச்சு என்ன ஜிம்னாஸ்டிக்னா, நம்ம அந்த மரத்து மேலே ஏறி இப்படி தொங்கி அப்படியே பல்ட்டி அடித்து இப்படி கீழே குதிக்கிறோம். ஓகேவா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்களும் என் கூட தான் சேர்ந்து பண்ண போகிறீங்க. ஓகே, போகலாமா? நாங்கள் தான் இங்கே இருக்க மேடா, எப்படிடா பண்ண நீங்களும் கேட்கலாம். போகலாம் வாங்க. அவங்களோட இப்போதைக்கு இங்கே நிப்பாட்டி இருக்கிறேன். இந்த பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டுறேன். இருங்க, நான் போய் செருப்பு எடுத்துனேன். செருப்பு எடுத்துக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா அவங்கள அடிக்காக்குதுங்க. ஷூ கரெக்டாக இருக்கும். இதாங்க கைசியா ஒயிட் ஷூ. வாங்க சீக்கிரம் போகலாம். வாங்க போகலாம். ரொம்ப அச்சட் டைம். நம்ம இங்கே இருக்கோம். ஷூ ஐயோ ஷூ அங்கே விழுந்துச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்கள்.
அப்போ ஷூ எத்தனை மட்டும் வந்துடுறேன். ஷூ ஏற்றுறேன். ஆமாம் இது வச்சுட்டேன். நீங்கள் நின்றுக்குங்க. நான் பண்ணுறத பாருங்கள், செம்மையாக இருக்கும். போடலாம் வாங்க. முன்னாடிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நான் என்ஜாய் இந்த பிடிக்கல கிரிப்பாக பிடிச்சி நான் தலைகளாக இருக்கேன். இப்போ அங்கே குடிச்சிடும் பண்ணிட்டேன் கைஸ். எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லுங்கள். அதுவும் கமெண்ட்டில் தெரிய கொடுங்க. நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எனக்காக எனக்கு பிடிச்ச ரைட் ஹார்ட்டை கமெண்டில் போடுங்க. நம்ம வாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். மாடியிலேருந்து குதிக்க போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுவும் இந்த ஸ்டெப்ஸில் இருந்து தான் இங்கேருந்து அப்படி குதிச்சா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். கொஞ்சம் கிட்ட இருந்து இப்படி குதிக்க போகிறேன். ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்க போகலாம். அதுவும் இங்கேருந்து இந்த வாட்டை விடுந்த ஸ்டெப்ஸில் இருந்து அங்கே வரைக்கும் நான் குதிக்க போகிறேன். அதில் ஒரு ஸ்டெப் அதிகமாக நான் இருக்கேன். குதிப்போம் கைஸ். பயமாக இருக்கு எனக்கு. இதை பண்ண நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் தெரிக்க விடுங்க. போ ஏட் செட். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் பார்க்குறேன். நான் பாருங்கள். கேட்டு செட். என்னடா வெயிட் பண்ணிட்டு குதிரான்னு கேட்குறீங்க. கெட் செட். நான் ஸ்டெப்பு கீழே பண்ணுறேன். உங்களுக்கு நான் இப்படி பண்ணது எனக்கு பயமாக தான் இருக்குது. போய் நான் பண்ணுறேன். எந்த ஸ்டெப்பில் நான் பண்ண போகிறேன். கெட் செட் ஸ்டார்ட். நீங்கள் எனக்காக பண்ணதுக்கு ஒரு முக்கியமான இது. ஓகே, நீங்கள் இதெல்லாம் வீட்டில் டைப் பண்ணாதீங்க. நான் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் ட்ரெயின்டாக இருக்கேனால நான் பண்ணுறேன். ஓகே, அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரி vlogs. உங்களுக்கும் இதை மாதிரி டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோடு போடுங்க. நான் வந்து பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரி vlogs. பாய்.